கிளாஸ் சூப்பராக இருந்தது. மிடில் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கதை நல்லா இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக போங்க. மெசேஜ் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் கண்டிப்பாக. இதான் நான் ஃபஸ்ட் டே ஷோக்கு வர்றது. நிஜமானுமே எந்த ஒரு இது இல்லாமல் எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ குட்டீஸையும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருந்தார். அதாவது அது கதாபாத்திரமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் அந்த ஆக்டர்னே எனக்கு தோணலை. அவ்வளோ ரொம்ப அந்த கதைக்குள்ளேயே வாழ்ந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிஜமானுமே அவர் 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 தான் அப்படிங்கிறதே வெளியே வந்த பிறகு தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் அவர் அந்த கேரக்டராகவே இருந்திருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்தது சார். மிடில் கிளாஸ் படம் வந்து ரியாலிட்டியாக இருந்தது. ஒரு நம்ம நார்மல் நம்ம குடும்ப லைஃப்பை அப்படியே ரியலாக நடிச்சிருந்தாங்க. விஜயலட்சுமி அவங்களும் இருக்கட்டும், ஹீரோ சாரும் இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையில் வாழ்ந்துருந்தாங்க. அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இயல்பாக இருந்தது அவங்க நடிப்பு. படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்ன கதை கொண்டு போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் முடியும் போது நல்லா இருந்தது படம். கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல படம். இந்த மண்ணும் ஊரும் கொடுக்காத ஒரு லைஃப்பை வந்து பட்டணம் கொடுக்கல. அந்த பட்டணம் வந்து கொடுத்ததை வேண்டான்னு உதறிட்டு ஹெல்பிங் மைண்டோட தனக்கு வந்ததை எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டார். ஓகே, அவ்வளோதான். படம் பார்த்தேங்க. படம் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, அப்படி நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்ப சீன்லேருந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல டச்சிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ப்ளஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எப்போதுமே போல் ஒரு நல்ல கருத்துகள் கருத்தை நோக்கி கதை, திரைக்கதை இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த சினிமாவுக்கு ரொம்ப ஒரு டான்ஸு, மியூசிக்கு, ஃபைட்டு இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு. இது நமக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நமக்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் தாண்டி தான் நம்ம வரோம். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1 கோடி ரூபா செக்கை ஒரு கிடைக்கிற மாதிரி நமக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காக்கா சீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமை. மக்கள் அப்படி வாழணும் அப்படின்றது தான் கருத்து. ரொம்ப அருமை. கண்டிப்பாக வந்து நாங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்ல படம் நல்லா அருமையாக இருக்குது. அதான் மிடில் கிளாஸோட வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. மிடில் கிளாஸில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல டைம் பாஸாகவும் இருக்கும். நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படமாக இருக்குது. மிடில் கிளாஸுக்கு வந்த ரீசன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிடுச்சு, இந்த மாதிரியான படங்களும் ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான். போய் பார்க்கும்போது ஒரு நல்ல படமாக வந்து இருந்தது. ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ண ஒரு படம். ஒரு ஃபேமிலியில் அந்த ஃபேமிலி என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு 20,000-30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற ஒரு ஆள், அவங்க பசங்களோட ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும். அதே மாதிரி இந்த அது இதுன்னு பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது படத்தில் லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக கிடைக்குது. அப்போ அந்த விஷயத்தை அவங்க எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட படத்தை வந்து எடுத்துகிட்டு போய் கடைசி வரையும் முடிக்கிறாங்க. முனிஷ்காந்தனோட ஆக்டிங் தான் படத்தோட மெயின் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அவருக்கு ஈக்குவலாக விஜயலட்சுமி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பார்க்கும்போது கேஸ்ட் அண்ட் க்ரூ நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே மிடில் கிளாஸ் பீப்புள் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். எல்லோரும் பார்க்க வேண்டிய, ரசிக்க வேண்டிய நல்ல கிளைமேக்ஸு, நல்ல கதை, நல்ல இது. நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தோல் உரிச்சி காமிச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய மிடில் கிளாஸ் படம். உண்மையிலே சொல்ல ரொம்ப ஃபீலாக இருக்குது படம். நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராமா. முனிஷ்காந்த் கலக்கிருக்காப்புல. அதை விட விஜயலட்சுமி வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. ஒரு மிடில் கிளாஸோடைய ஃபேமிலியில் எந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி காமிக்கணுங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு. டேரக்டர் பாராட்டி ஆகணும். படம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறதுனா, அதுக்குள்ளேயே வந்து ஒரு கம்யூனிசம் பேசியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, காக்கா, குருவி கூட பார்த்தீங்கன்னா பகிர்ந்து சாப்பிடுது. ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து அந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்கிறதில்ல. அவனே அடிச்சுக்கிறான்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒர்த்து வாட்சிங் நல்லா பார்க்கலாம் அந்த படத்தை. செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே கண்ணு கலங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கண்ணெலாம் கலங்கிடுச்சு. அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படத்தை.